அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக பேசுகிறாரா, திமுகவின் மூத்த தலைவர் டிஆர் பாலு அவர்கள் அவதூறு வழக்கு வாபஸ் வாங்கியிருக்காரு. அப்போனா ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போயிட்டாங்களா? இதை பற்றிலாம் சிந்திக்கலாம். தாவேகா ஆட்சியை பற்றி கேட்டப்போ கரப்ஷன் கட்டுக்குள்ளே வருதுன்னா அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நல்லது தானே, அதை நாம் வரவேற்க தான் செய்கிறோம். அண்ட் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஒரு கவுன்சிலராக கூட இருந்ததில்லை, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ தே நீட் டைம் கொடுத்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம அலோவ் பண்ணணும். மினிமம் 1 இயராவது வேணும் அவங்களுக்கு, அவங்கள ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபீல்டில். ஸோ இந்த நிலைமையில் நாம் அவங்கள எதுவுமே விமர்சிக்கக்கூடாது. மினிமம் 1 இயர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார். என்ன ஒரு ஒரு கண்ணியமான அரசியல் முன்னெடுப்பு இல்லை? சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறீங்களே, டெய்லியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி என்ன பண்ணுறதுங்க, நான் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்தா எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்கலாம், அவங்க திருப்பி என்ன எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம். மற்றபடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிவிகேவை நாம் இப்போ விமர்சிக்கிறது சரியாக இருக்காது. வி நீட் டு கிவ் தெம் சம் டைம் டு பெர்ஃபார்ம். அதனால் இப்போ நாம் அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணுறது சரியாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் செய்தியாளர் சந்திப்பை வச்சுட்டு என்ன பண்ணுறது? லெட்ஸே அவங்க நீங்கள் டிவிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், அண்ணா 1 இயர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், இப்போ தானேங்க டெல்லி போயிட்டு வந்திருக்கார், வெயிட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஆன்சர் பண்ணார். அண்ட் தென் முக்கியமான இந்த விஷயம், அவதூறு வழக்கு, திமுக மேலே போட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து நமக்கு தெரியும் திரு டிஆர் பாலு அவர்கள் வழக்கு தொடுத்திருந்தார். அவதூறு வழக்கு, அது சைதாப்பேட்டை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு. பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு குறுக்கு விசாரணையும் செஞ்சார் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். இதில் திரு டிஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நான் இதுக்கு முன்னாடி 7 வழக்கில் வெற்றி பெற்றிருக்கேன், இது 8வது அவதூறு வழக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாராம். அண்ட் தென் இந்த வழக்கு அண்ணனே குறுக்கு விசாரணை பண்ணும்போது இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ வாபஸ் வாங்கினதுனால பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்குறாங்களா, என்ன 2 பேரும் காம்ப்ரமைஸாக போயிட்டீங்களா அப்படின்னு. இவர் அதுக்கு பதிலளிக்கும் விதமாக திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள், நான் காம்ப்ரமைஸாக போகலை, வாபஸ் வாங்கினது திரு டிஆர் பாலு அவர்கள், ஏன் வாபஸ் வாங்கினாருன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும், நான் வழக்கு தொடுத்திருக்கேன், வழக்கு போய்கிட்டு இருக்கு, ஸோ இந்த வழக்கு அவர் ஏன் வாபஸ் வாங்கினாருங்கிறதுக்கு முழுக்க அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஊழலுக்கு எதிராக என்னுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிக்கிட்டும் இருந்தோம். இதனால் நிறைய இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு காம்ப்ரமைஸோ ஒரு டீலோ கிடையாது. அவர்கள் தரப்பிலிருந்து அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த வழக்கை வாபஸ் பெறுவது என்று. இதில் அண்ணனின் சமாதானம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ஓவராலாக இந்த அமெரிக்காவில் நடந்த இந்த டிஸ்கஷன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனாக இருந்தது.